குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு பெண்ணு நான் ஓகேன்னு சொன்னா அது உண்மையா இருக்குமா? அவ சிரிச்சா அது சந்தோஷம்னு அர்த்தமா? அவ அமைதியா இருந்தா அவ ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அர்த்தமா? சில நேரங்கள்ல அவ பேசாம இருக்கிறத விட அவ சொல்ல முடியாத அளவுக்கு அவளுக்குள்ள வலி இருக்குன்றது தான் அர்த்தம் இல்லையா? இந்த சொசைட்டில ஒரு பெண் அழுதா வீக்குன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவ எதிர்த்து பேசிட்டா அது அவ ரொம்ப ஆட்டிடியூடுன்னு சொல்றாங்க. அவ அமைதியா இருந்துட்டா அவளோட ஈகோன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பெண் எப்படித்தான் இருக்கணும்? ஒரு பெண் அவளுக்கு ரொம்ப வலி இருந்தாலும் அதை வெளியில காமிச்சுக்காமனா எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருக்கணும். ஏன்னா அவ அழுதுட்டா யாருமே அதை கேட்க மாட்டாங்க. அது அவளுக்கு தெரியும் இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்கன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அவங்க உண்மையாவே ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? ஒரு பெண் அவளோட லைஃப்ல பேசுறது பாதி தான். ஆனா அவ சொல்லாம வச்சிருக்கிற வழிகள் தான் நிறைய இருந்துட்டு இருக்கு. அதுதான் உண்மை கூட. நம்ம சொசைட்டில பெண்கள்லாம் எப்போ ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம்? யாராவது என்னைக்காவது போயிட்டு நம்முடைய வீட்டில் உள்ள மனைவி பிள்ளை யார்கிட்டயா நம்ம போய் கேட்டிருக்கோமா நீங்க ஓகே தானான்ட்டு? ஒரு பெண் வீட்டுக்குள்ள சிரிச்சுட்டே இருப்பா, ஆனா பாத்ரூம்ல போய் அழுதுட்டு இருப்பா. அவளுக்கு வழி இல்லைன்னு இல்லை, அவ சொல்றதுக்கு இடம் இல்லை. பெண் அழுதா அவளுடைய வீக்குன்னு சொல்ற சொசைட்டி அவ சைலண்டா இருந்தா அவளை ஆட்டிடியூடுன்னு சொல்லுதுல. ஒரு பெண் மகளா இருந்தா இப்படி உட்காராத, இப்படி செய்யாத, அப்படி செய்யாதன்னு சொல்றோம். அவளுடைய கனவுகளுக்கு நம்ம ஒரு லிமிட் வச்சு ஒரு பவுண்ட்ரிஸ் வச்சிடும். அவள் ஒய்ஃப் ஆயிட்டானா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பொறுத்துக்கோ, இதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவளோட உணர்வுகளையும் நம்ம என்ன பண்றோம், வேல்யூ கொடுக்காம அதை நம்ம க்ளோஸ் பண்றோம் இல்லையா? அவளுடைய மனசுக்குள்ள மட்டும் ஒரு கேள்வி, நான் வாழ்றேனா இல்லைன்னா சர்வே பண்றேனா? இன்னொரு பக்கம் சமுதாயம் கொடுக்குற ஒரு அழுத்தம். அது எப்படி சொல்லலாம்னா, ஒரு பெண் ஒரு ஃபோட்டோ போடுறா இல்லை ஒரு வீடியோ ஏதோ ஒன்று போட்டால் அவளுடைய அந்த வீடியோக்குள்ளதை பார்க்குறத விட அவருடைய கேரக்டர் தான் பேசுகிறாங்க. தெரியாமல் பேசுகிற ஒரு கமெண்ட் கூட ஒரு பெண்ணோட மனசை உடைக்குது. அதை யோசிக்காம அவ்வளோ ஈஸியாக மனசுக்கு தோன்ற விதத்தில் வார்த்தைகளை பேசி அவளை ஒரு ஸ்டாம்ப் பண்ணிடுறோம் இல்லையா? பெண் ஸ்ட்ராங்காக இருக்கிற சொசைட்டி அவங்க தான் அவங்கள பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு பெண் அவளோட குடும்பத்துக்காக தன்னையே மணக்கிறாள். அவளுடைய கனவுகள், அவளுடைய ஆசைகள், அவளுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு மற்றவங்களுக்காக வாழ்கிறா. ஒரு நாள் அவளுடைய சிரிப்பு கண்டிப்பாக மாறும். அவள் சைலண்டாக இருந்தால் கூட அவள் பேச ஆரம்பிப்பாள். ஒரு பெண்ணை புரிஞ்சுக்கணும்னா அவள் சொல்கிற வார்த்தைகளை மட்டும் கேட்காதீங்க, அவள் சொல்லாத அந்த அமைதியையும் கேளுங்க. ரெஸ்பெக்ட் கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஒரு நம்ம குடும்பத்தில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ பெண்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? என்ன நினைக்கிறோம், அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, அவங்க 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 பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஆனால் ஒரு ஆண், ஐயோ அவன் ரொம்ப பாவம், அவனால் சீக்கிரம்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது, இவன் பெண்களால் எல்லாம் முடியும்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி கேரே பண்ண மாட்டேன்றோம் இல்லையா? இந்த சொசைட்டி ஒரு பெண்ணை வர்றதுக்கு தரக்குறைவுபடுத்துது. ஒரு பெண்ணோட என்ன சொல்லுது, ஒரு பேர் வச்சிருது, அவருடைய கேரக்டரை அசசினேட் பண்ணுது, ரொம்ப கேவலப்படுத்துது. அவருடைய குடும்ப வாழ்க்கை உள்ள குழப்புகளை ரொம்ப சாதாரணமாக கையாண்டு மற்றவங்களுடைய வாய்க்கு ஒரு அவிழ் மாதிரி கொடுத்து மெல்ல வச்சுட்டு இருக்கு இல்லையா? எப்படி சொல்றதுன்னா, ஒரு பெண்ணோட உண்மையான அவளுடைய அந்த எப்படி சொல்றது, அவளுடைய எத்தனை தடவை உடைஞ்சிருக்கா, அவளுடைய வாழ்க்கையோட உண்மையான கஷ்டங்கள் என்ன, என்னைக்காவது யாரோ யோசிச்சிருக்கோமா? அவருடைய சிரிப்பை பார்த்து அவள் ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு யோசிக்கிறோம். ஆனால் அந்த சிரிப்புக்குள்ள எவ்வளவு கண்ணீர் கலந்துருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அவள் பேசலைன்னா அவளுக்கு பிரச்சனை இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. அவள் சண்டை போடலைன்னா அவள் ஒத்துக்கிட்டான்னு அர்த்தம் கிடையாது. புரியுதா? அவள் பேசாம இருக்கிறதே அவளால இனிமே சொல்ல முடியாத அளவுக்கு வலி இருக்குன்னு அர்த்தம். ஒரு பெண் ஒரு நாளும் சும்மாலாம் அழுதுட்டுலாம் இருந்திருக்க மாட்டா. ரொம்ப நாள் பொறுத்துக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு அடக்கிட்டு இருக்கிறதா ஒரு நாள் தாங்க முடியாமல் வெடிச்சு உடஞ்சி போயிடுது இல்லையா? அந்த நாள் வந்துட்டா நம்ம அவளுக்கு சொல்கிற வார்த்தைகள் ரொம்ப லேட் ஆகிடும். அதுக்கப்புறமா அவளை ஒட்டி வைக்க முடியாது. இப்போ இந்த நிமிஷம் உங்கள் அம்மாவை பார்த்து, உங்கள் தங்கச்சியை பார்த்து, இல்லை உங்கள் அக்காவை பார்த்து, உங்கள் மனைவியை பார்த்து, உங்கள் மகளை பார்த்து, உங்கள் லைஃப்பில் இருக்க ஏதாவது ஒரு பெண்கள், இவன் உங்கள் நண்பரோ தோழியோ இருக்கலாம், ஒரே ஒரு தடவை கேளுங்க, நீ உண்மையாக சந்தோஷமாக இருக்கியா? அவள் உடனே ஆன்சர் கண்டிப்பாக சொல்ல மாட்டாள். அவள் சிரிச்சா கூட நீங்கள் நம்பிடாதீங்க, அந்த சிரிப்புக்குள்ளே தான் அவளுடைய உண்மை மறைஞ்சிட்ருக்கோம் இல்லையா? ஒரு பெண்ணுக்கு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? படம் கிடையாது, லக்ஸரியான லைஃப் கிடையாது. சரியா? எப்படி சொல்கிறது, அவளை யாராவது புரிஞ்சுக்கிறதா, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு உறவு தான் இல்லையா? நம்ம எத்தனை பேர் நம்ம வீட்டில் உள்ள பெண்களை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இல்லை நம்மளை சுற்றி உள்ள பெண்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம்?
அது ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாரையும் காயப்படுத்திட்டு போயிடும். வார்த்தைகளால், செயல்களால் பல பழிகளை தூக்கி போட்டு போயிடும். நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது. நம்ம அவங்கள ஈஸியாக ஒரு ஸ்டாம்ப் பண்ணிடுறோம் இல்லையா? அந்த பெண் ஒரு தாயா, ஒரு மனைவியா, ஒரு மகளா இந்த சொசைட்டி அவள் எப்படி ஃபேஸ் பண்ணுறான்னு நீங்கள் என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்சது ஜஸ்ட் இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கோங்க. இந்த லைஃப்பில் இருக்கிற ஒரே ஒரு பெண்ணை நினச்சி பாருங்க. அவள் உண்மையாகவே ஹாப்பியாக இருக்காளா, அல்லது உங்களுக்காக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காளா? நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி யோசிங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வாழ்க்கையை ஈஸியாக்குறதுக்கு பாருங்கள். முடியலையா, குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு அதிகபட்சமான வழியை கொடுக்காமலாவது இருங்க. உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செயல்கள் இல்லையா, எப்படி சொல்லுது, ஒரு பெண் கடவுளுக்கு சமமாக பார்க்குறோம் இல்லையா? நம்ம அந்த பெண் தெய்வத்துக்கு ஈக்குவலாக பார்த்து டெய்லி கும்பிட்ற நம்ம எந்த அளவுக்கு அந்த பெண்ணை மதிக்கிறோம், அந்த பெண்களுடைய உணர்வுகளை எந்த அளவுக்கு மதிச்சுட்டு இருக்கோன்னு யோசிங்க. அதோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த சொசைட்டியில் ஒரு அசைக்க முடியாத ஒரு உண்மை என்ன தெரியுமா? ஒரு பெண்ணு தான் ஒரு பெண்ணுக்கு எதிரி இல்லையா? இது உண்மை தானே? அவங்க பல ரூபத்தில் இருக்காங்க. குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கலாம், வெளியில் இருக்கிற ஒருத்தராக இருக்கலாம், யாரோ ஒருத்தராக இருந்து அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு எதிரியாக இருந்துகிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. நீங்களும் ஒரு பெண் தான்றதை மறந்துடாதீங்க. அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்காதீங்க. நான் ஒன்று தான் கடைசியாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெண் உடைஞ்சிட்டா அவள் மட்டும் இல்லை, அவள் குடும்பம் முழுக்க உடைஞ்சு போயிடும். அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் மனசை ஓரளவு தொட்டிருந்தா ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காதீங்க, அதை ஷேர் பண்ணுங்க. இதில் உள்ள விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு அதை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்துங்க. அமைதியாக கஷ்டப்படுற ஒவ்வொரு பெண்களுடைய குரலாக நீங்கள் இதை எடுத்துக்கணும். சரியா? நிறையா பேரால் ஷேர் பண்ண முடியாமல் இருக்கலாம். தன் கணவர்கிட்டயோ, பிள்ளைகள்கிட்டயோ, தன் தகப்பனார்கிட்டயோ சொல்ல முடியாத வழிகள் இருக்கலாம். அதை பற்றின ஒரு உண்மையான உணர்ச்சி தான் இந்த வீடியோ. இது அதோடைய வெளிப்பாடு. குடும்பம், சமூகம், சோஷியல் மீடியா எல்லாமே எப்படி ஒரு பெண்ணை மனசை பாதிக்குது, அவங்கள எப்படி உடைக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண்ணை எப்படி சொல்கிறோம், நம்ம எப்படி நடத்துகிறோம் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் சிரிப்புக்குள்ளே மறைஞ்சிருக்கிற வழியை புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண்ணோட சொல்ல முடியாத உணர்வுகளை இருக்கிற உண்மைத்தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவளை ஜஸ்ட் ஒரு வேலைக்காரியா, இல்லை தன்னுடைய ஒரு அம்மாவா, ஜஸ்ட் நமக்குன்னு இருக்கிற ஏதோ ஒரு உழைப்புக்குன்னு இருக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி பார்க்காதீங்க. அவள் உண்மையாகவே அவளுடைய வழிகளை மறைச்சி வச்சு அமைதியில் புதைஞ்சு போயிருக்காளான்னு பாருங்க. அவள் மனசு மட்டும் ஒவ்வொரு நாளும் மெதுவாக உடஞ்சிட்டு இருக்கிறத மறந்துடாதீங்க. நம்மளால் அவளுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்லாம் பண்ண முடியலாலும் பரவாயில்ல, ஒரு விஷயம் உங்களால் செய்ய முடியும் இல்லையா? அவளை புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? அவள் பேசுகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இல்லையா? அது வீட்டில் இருக்கும்போது நீங்கள் கேளுங்க. அவள் பேசாத சைலன்ஸை கூட கேளுங்க. உங்கள் சுயநலத்துக்காக பெண்களை உபயோகப்படுத்தாதீங்க. ஒரு பெண் ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவள் எவ்வளவு தடவை உடஞ்சிருக்கான்றதை நினச்சி பாருங்கள். ஒரு நாள் உடஞ்சி போயிட்டுனா திருப்பி நீங்கள் எவ்வளோ நினச்சாலும் சேர்க்க முடியாது. உடஞ்சது தான். அது ஒரு அவள் அது எப்படி சொல்றதுன்னா, அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது அப்படி ஒரு மனுஷனுக்கு மட்டும், உங்களுடைய பர்சனலான ஒரு ஆளுக்கு மட்டும் காயம் கிடையாது, மொத்த குடும்பத்துக்குமே அது பாதிப்பு தான். சில பெண்கள் சிரிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் நீங்கள் யாரும் கேட்காத ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சது உங்கள் வீட்டில் இருக்க பெண்ணோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய தோழியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், போய் ஒரே ஒரு வார்த்தையை கேளுங்க. நீ ஓகே தானா? நீ சந்தோஷமா இருக்கியா? நீ பர்ஃபெக்டா? ஏதாவது நீ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா? கேளுங்க. ஏன்னா அது சாதாரண கொஸ்டின் கிடையாது, அவளுக்கு கிடைக்காத ஒரு ஆதரவு. தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்க. இந்த நாள் ஒரு இனிய நாளாக இருக்கிற கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.